மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு வருகின்ற 3ஆம் ஞாயிறு தொழுகைக்காக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலை நேர வழிபாட்டின் ஆரம்பம் எல்லா வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் இந்த தொழுகையினுடைய ஆசீர்வாதத்திற்காக கண்களை மூடி அனைவரும் இறை வேண்டுதல் செய்வோம். கடவுளே, நீரே என் கடவுள், கருத்தாய் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் நீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமாய் இருக்கிறது. என் சரீரம் உம்மை வாஞ்சிக்கிறது. உமது வல்லமையையும் உமது மகிமையையும் காணும்படி இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்த்து கொண்டிருந்தேன். ஜீவனிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை போற்றும். நான் உயிரோடு இருக்கும் அளவும் இப்படியே உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெழுப்பேன். கண்களை மூடி நாம் செலுத்துவோம். அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்திருந்தோம். சென்ற இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு பத்திரமான நித்திரையை கொடுத்து நல்ல பாதுகாப்பை தந்து ஒரு புதிய நாளினுடைய காலை வேளை நாங்கள் பாடுகின்ற சலாக்கியத்தை எங்கள் வாழ்விலை ஆண்டவர் கொடுத்து உங்களுடைய இந்த சமூகத்திலே வந்து நாங்கள் உண்மை கையெடுத்து ஆராதிக்க நீர் எங்கள் வாழ்வில் கொடுத்த நல்ல ஒரு சலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது வல்லமையையும் உமது மகிமையையும் காணும்படி இப்படியே உமது பரிசுத்த ஆலயத்திலே உண்மை பார்த்து துதித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி பக்தன் சொன்னதை போல இந்த அருமையான ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் காலை வேளையில் உங்களுடைய இன்ப சமூகத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை நாங்கள் ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த வேளையிலும் உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறவர்கள் பல்வேறு விதமான இறை வேண்டுதலோடு பல்வேறு விதமான விண்ணப்பங்களோடு உங்களுடைய சமூகத்திலே வருகிறவர்களோடு என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலங்களை நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் தம் பிள்ளைகள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவர் அங்கீகரித்து உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதங்கள் நிறைத்து தம் மக்களை இல்லங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த ஆராதனையின் மூலமாக உங்களுடைய நாமம் தொடர்ந்து பயப்பட ஆண்டவர் அருள் தருவீராக. ஆராதனையுடைய ஆரம்பம் முதல் மொழி மட்டுமாய் ஒரு பிரசனம் தங்கட்டும். இந்த ஆராதனை என்பது உங்களுடைய சமூகத்திற்கு ஏற்புடைய ஒரு ஆராதனையாக அமைய கற்றுக்கொலை செய்யும். இறைவனின் மூலமாக இவை அனைத்தையும் தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். அனைவரும் நாம் இறைவனை போற்றும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 77வது கீர்த்தனை பாடலை அனைவரும் நாம் இணைந்து பாடுவோம். வசனம் எடுத்துக்கொள்ளலாம். வசனம் வாசிக்கிறவர்கள்
சங்கீதம் 27வது சங்கீதம் திருப்பாடல்கள் 27ஐ நாம் அனைவரும் முறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்திலே அமைந்திருக்கிறது, நாம் அனைவரும் பின்பற்றுவோம். 27வது திருப்பாடலை நாம் முறையாக வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனுக்கு அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தீமை செய்யலாகிய என் பகைஞருக்கும் என் சத்துருவுக்கும் என் மாமிசை பற்றுகிற என்னை நெருப்பையில் அவரே இடையில் இருந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு வாளை வரையினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் அப்பொழுதும் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். ஒன்றை நான் கர்த்தரிடம் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தரை இப்ப சமூகத்தில் தரிசிக்கவும் அவர் ஆலயத்தை ஆராய்ச்சி செய்யவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருந்தே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தமது கூடார மறைகளை ஒழித்து வைப்பார். கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார். இப்பொழுது என்னை சுற்றி இருக்கக்கூடிய என் கர்த்தருக்கு மேலாக என் தலையை நிமிரச் செய்வார். நான் அவர் கூடாரத்தில் ஆழ்ந்த பணிகளை செலுத்தி கர்த்தருக்கு புகழ்ந்து கேட்கப்பாரு. கர்த்தாவே, நான் கூப்பிடும் சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி மறுமொழி அருளும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, கர்த்தாவே முகத்தை தேடுவேன் என்று இதயம் சொல்கிறேன். உமது முகத்தை எனக்கு மறையாதையும் உமது கோபத்தில் அடியேனை விலக்கி போடாதிரும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் கடவுளே, என்னை தள்ளிவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பன் தாயும் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து எனக்காய் பதிவிருக்கும் நிமித்தம் செவையான பாதைகளை என்னை நடத்தும். என் பணிஞரை கருத்துக்கு என்னை ஒப்புப்படாது. பொய்ச்சார்களுக்கும் கொடுமை செய்த சிறுவர்களுக்கும் எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள். ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தரின் தயாளத்தை கண்டடைவேன் என்று நான் நம்புகிறாவிட்டால் என்ன ஆகுமோ? கர்த்தருக்கு காத்திரு, உங்கள் வேலை பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாய் சதா காலங்களாய் இருக்கிறபடியே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமுறை பாடல்களை நாம் வாசிக்க ஞானமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று அருளப்பட்டிருக்கின்ற பழைய பாட்டின் பகுதி அது ஏசாயா இறைவாக்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. யாருடைய தங்களுக்கு இனி தராமில்லை. முற்காலத்திலே செல்வம் நாட்டின் நாட்டையும் அவர் கடமையிடப்படுத்தினார். வருங்காலத்திலே கடற்கரை வழியிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள நாடாகிய புறஜாதிகள் கலியாவை மையப்படுத்துவார். ஏழையில் நடக்கிற ஜனங்கள் பெரிய ஒளியை கண்டார்கள். காரிகள் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் கண்மனை மேல் ஒளி குதிந்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி அறுப்பு காலத்தில் மழுவது போல கொள்ளையை பங்கிடுகளில் கழிவுறுவது போலவும்
அவர் உமக்கு முன்பாக மறைவார்கள். நீதியானின் நாள்களிலே நடந்தது போல அவர்கள் மேல் பாரமாயிருந்த முகத்தையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த முகத்தை தனியையும் ஆட்டோட்டின் கோலையும் விட்டு போட்டீர்கள் என்பதை இன்றைய பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அப்படியாக இந்த நாளுக்கு தரப்பட்டிருக்கின்ற நிருபப்பாடம் அது அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய கடிதம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 18 வரை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரை. 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 வசனங்கள் 10 முதல் 18 வரை. சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒன்றையே பேசவும் பிரிவினைகள் இன்றி ஒரே மனமும் ஒரே கருத்தும் உள்ளவராக இணைக்கப்படவும் வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குளோயாவின் வீட்டார் உங்களை பற்றி எனக்கு அறிவித்தார்கள். உங்களில் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், ஒருவன் நான் அப்போஸ்தலரை சேர்ந்தவன் என்றும், வேறு ஒருவன் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், இன்னும் ஒருவன் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறான் என்பதே என் கருத்து. கிறிஸ்து பரிசுத்தராய் இருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பவுலை நாமத்திற்காகவா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதாக எவரும் சொல்லாதபடி நான் கிறிஸ்துவுக்கும் காயாவுக்கும் என்று உங்கள் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதை குறித்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தேவானான் வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் வேறு யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ தெரியாது. ஞானஸ்தானத்தை கொடுக்க அல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வியாத்தமாகாதபடி சாதுரிய நாமம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுவர்களுக்கோ ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ வல்லமை. ஆமென். இன்றைக்குரிய விருப்பத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்போம். யாவரும் எழுந்து நற்செய்தி நாம் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்காக அருளப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பாடம் தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 4:12 முதல் 25 வரை. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடுமாகிய புறஜாதாருடைய நாடுகள் கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசை இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் மலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் மலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே கடலிலே தங்கள் மலைகளை பழுதுபார்த்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா என்னும் சுற்றி திரிந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும்
கலிலேயாவிலும் தெக்கப்போரிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வாழ்வு தருகின்ற இறை வார்த்தைகளை படிக்க கேட்டு நாம் அதற்கு மறுவழியாக நம்முடைய பற்றுறுதியை அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து பிறந்து பொந்திபிலாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்திருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளால் சொல்லியிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோரை மரித்தோரை நியாயத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அனைவரும் அமர்வோம். நம்முடைய அர்ப்பணி கீதங்களிலே 230வது பாடலை நாம் பாடுவோம். 230வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து உற்சாகமாக நாம் பாடுவோம். Amen.
He
நாம் அனைவரும் அருளுரைக்கு ஆயத்தமாக அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாட புத்தகத்திலே 105வது ஞான பாடலை நாம் பாட ஆயத்தமாகும். அதற்கு முன்பாக பிள்ளைகள் வசனம் சொல்ல உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் வந்து வசனத்தை சொல்ல நான் கேட்டுக்கொள்கிறேன். திருமலை பள்ளி பிள்ளைகளோடு வசனம் சொல்ல வேண்டும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாரும் வசனம் சொல்ல வேண்டும். Verse 1 and 2. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. In Atmavale Kathare Stotri, Norudu Pasnamti Stotri, in Atmavale Kathare Stotri, our says Sallallahu Radhe Amen. இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா பிள்ளைகளும் வசனம் சொல்ல வேண்டும். கடவுள் அனைவரையும் மற்றவர் நிறைவாய் வசதிப்பார். இந்த வேளையிலும் நாம் அனைவரும் இணைந்து அருளுரைக்கு ஆயத்தமாக 105வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நம் மீட்பர் இயேசு நாமமே என் காதுக்கு இலமாம், புண்பட்ட நெஞ்சை ஆற்றவே, முற்றுண்ட தைலமாம் என்கிற பாடலை நாம் பாடுவோம். இதிலே 5, 6 மற்றும் 7வது சரணங்கள் பாடுகிற பொழுது திருச்சபையார் எடுத்து பாட நான் கேட்டுக் கொள்கிறேன். 5, 6, 7 சரணங்கள் பாடுகிற பொழுது சபையார் எழுந்து பாட 105வது ஞான பாடல். Bless
கிருபை நிறைந்த நீங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். காலைதோறும் புதிய புதிய கிருபைகளினாலும் புதிய புதிய அன்பினாலும் எங்களை நிறைத்து உங்களுடைய கிருபையின் அன்பினாலே எங்களை முடிசூட்டி உங்களுடைய இரக்கத்தினாலே எங்களை பராமரித்து இம்மட்டும் எங்கள் வாழ்விலே தருகின்ற நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம். உதவி செய்யும் ஆண்டவரே, சென்ற இரவெல்லாம் எங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பான நிதிரையை கொடுத்து இந்த அருமையான காலை பொழுதிலே உங்களுடைய சமூகத்தை வந்து ஆண்டவரை தரிசிக்க உங்களுடைய இந்த சமூகத்திலே இணைந்து வந்து நன்மையை நாங்கள் அனுபவிக்க நீர் எங்கள் வாழ்விலே தந்திருக்கின்ற நல்ல ஒரு தருணத்திற்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் கால வேளையிலே கடவுள் தருகின்ற வாழ்வு தருகின்ற இறை வார்த்தைகளுக்காக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுடைய வார்த்தை என்கின்ற மன்னாமை நீர் எங்களுக்கு நிறைவாய் தந்து உம்முடைய ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உமக்குள்ளாய் நாங்கள் பலன் கொள்ளவும் உமக்கென்று வாழவும் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உங்களுடைய பிரசனம் தொடர்ந்து எங்களோடு கூட தங்கட்டும். வார்த்தைகளை நீர் எங்களுக்கு பகிர்ந்தாலும் இயேசுவின் இனிய திருப்பெயரிலே மிகுந்த மனத்தாழ்மையோடு உண்மை வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல கடவுளே, ஆமென். அன்பிற்கு இனியவர்களே, அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையில் மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு பின் வருகின்ற 3ஆம் ஞாயிறு, தேர்ட் சண்டே ஆஃப்டர் தி எபிஃபனி, அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் அது தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 25 வரையிலான சிந்தனை பகுதிகளாக நமக்கு இருக்கிறது. எனினும் நாம் அதில் குறிப்பாக 15 முதல் 17 மற்றும் 23 முதல் 25 வரையுள்ள வசனங்களை நாம் வாசித்து இன்னைக்கு அருளப்பட்டிருக்கின்ற திருமறை முழுவதுமாக நாம் அதை பாடம் முழுவதுமாக நாம் அதை தியானிக்க கடந்து செல்வோம். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 15. இருளில் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் பெரிய ஒளியை கண்டார்கள். மரண பிரதேசங்களிலும் மரண நிழலிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒளி உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேற இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். 23 முதல் பின்பு அவர் கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்கள் ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களில் காணப்பட்ட சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி குணமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரபல்யமாயிற்று. பல வியாதிகளும் வேதனைகளும் உள்ள சகல பிணியாளிகளையும் பேய் பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர்களை அவர் குணமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்து திரளாய் ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்பதை தந்தையாகி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உரித்தாகட்டும். ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, கடவுளுடைய திருப்பணியுடைய தொடக்கத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஊழியத்துடைய ஒரு ஆரம்பத்தை நாம் இங்கே தெளிவாக பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவர் திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு அவர் தன் வாழ்வை அர்ப்பணிக்கும் முகமாக அவர் 40 நாட்கள் வனாந்தரத்திலே அவர் இருந்து அலகையோடு போராடி ஜெயித்து உபவாசங்களை எல்லாவற்றை முடித்துவிட்டு தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பித்த அனுபவங்களிலே அந்த ஊழியத்தை
ஊழியத்துடைய ஆரம்ப நிலைகளை நாம் இந்த இடத்திலே தெளிவாக நாம் அதை பார்க்கின்றோம். விசேஷமாக நாம் இங்கே பார்க்கிற பொழுது அங்கே பழைய பாட்டிலே நடைபெற்ற ஒரு சம்பவங்களை இங்கே இயேசு கிறிஸ்து தன் வாழ்விலை அனுபவமாக்கிக் கொண்டதை நாம் பார்க்கின்றோம். அதிலே நாம் சிறப்பாக பார்க்கின்றோம். ஊழியத்துடைய ஆரம்பத்தை நாம் இங்கே காணுகின்ற விதமாக இருளில் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண பிரதேசங்களிலும் மரண நிழலிலே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கும் ஒளி உதித்தது என்கின்ற ஒரு செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைய பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே ஏசாயா இறைவாக்கு நூலிலே 9ஆம் அதிகாரத்திலே நாம் அதை 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் நாம் அதை தெளிவாக கூட நாம் கண்டோம். எனவே ஆண்டுடைய இறைவாக்கு என்பது கடவுளால் அருளப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்பது இயேசு வாழ்விலே நிறைவேறிய ஒரு அனுபவங்களை நாம் இங்கே தெளிவாக பார்க்கின்றோம். ஏசாயா 9ஆவது அதிகாரம் அதிலே 1 முதல் 4 வரை உள்ள பகுதிகளை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம் 2ஆம் வசனத்திலே ஏசாயா 9:2 பார்க்கிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளின் தேசத்திலே குடியிருக்கும் மேல் ஒளி உதித்தது என்கின்ற அந்த வார்த்தை, அதே வார்த்தை என்பது இந்த இடத்திலே தெளிவாக நிறைவேறியதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் இங்கே பார்க்க இருளில் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அப்படி என்றால் இங்கே பார்க்கின்ற நிலையிலும் கூட அங்கே முந்தின வசனத்திலே பார்க்கிறோம் 14ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்க கேட்கிறோம். அங்கே கடற்கரை வழியிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடுமாகிய புறஜாதியின் கல்லியாவிலே என்கின்ற ஒரு வாசகம் அங்கே வருகிறது. செபுலோன் நாடும் நப்தலி நாடுமாகிய புற இனத்தருடைய கலிலேயாவிலே என்று வந்து இருளில் உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள் என்று அந்த சொற்றொடர்கள் வருவதை பார்க்கிறோம். இந்த செபுலோன் நப்தலி இவர்கள் யார்? செபுலோன் நப்தலி யார்? 12 கோத்திரத்தார். யாக்கோபுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற நிலையிலே செபுலோன் நப்தலி இவர்கள் 12 கோத்திரத்தாருக்கு பிரிக்கப்பட்ட நிலையில் கூட ஒவ்வொரு பகுதிகளாக ஒவ்வொரு கோத்திரத்தார்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிற அனுபவங்கள். இப்படிப்பட்ட நிலையிலும் கூட இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் இங்கே செபுலோன் நப்தலி இவர்கள் குடும்பமாக கோத்திரமாக ஒரு ட்ரைப் ஃபேமிலியாக அவர்கள் ஒரு இனக்குழுவாக இணைந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த இடத்தை குறித்துதான் இங்கே சொல்லப்படுகிறது. இருளில் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண பிரதேச நிலையிலே இருந்தவர்கள் ஒளி அவர்கள் மீது ஒளி உதித்தது என்கின்ற நிலையில் கூட வெளிச்சம் அவர்களை சந்தித்தது, அருணோதயம் அவர்களை சந்தித்தது என்கின்ற நிலையிலே இந்த செபுலோன் நப்தலி நாடு ஏன் அப்படி இங்கே இருள் பிரதேசம் மரண பிரதேசம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது? இருளின் ஆதிக்கத்தில் இந்த மக்கள் ஏன் சொல்லப்பட வேண்டும் என்ற நிலையிலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே அசிரியா என்று சொல்லக்கூடிய மக்கள், அசிரிய மக்கள், அசிரிய அரசன் படையெடுத்து வந்து இந்த பகுதிகளை அவன் சின்னாபின்னமாக மாற்றி போட்டான். செபுலோன் நப்தலி வாழுகிற இனக்குழுக்களாக இணைந்து நிறைய கோத்திரமாக இருக்கிற அந்த 2 கோத்திரத்தார்களிலே அந்த தேசத்தை அந்த பகுதிகளை இந்த அசிரியர்கள் வந்து அவர்கள் அடித்து நொறுக்கி அந்த இடங்கள் எல்லாவற்றையும் சின்னாபின்னமாய் மாற்றி போட்டால். அது மட்டுமல்ல, அங்கிருந்த மக்களை எல்லாம் சூறையாடினார்கள். எனவே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பல இனமாக அவர்கள் கலர்க்கப்பட்டார்கள். ஏன் பல மக்கள் கூட அந்த இடத்துல வந்து அமர்ந்தார்கள். எனவே அவர்களுடைய பியூரிட்டி என்பது அங்கே நிர்மூலமாக்கப்பட்டது. யூதர்கள் என்கிற நிலை என்பது அங்கே மாற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, பல வழிபாடுகளும் பலவிதமான ஆன்மீக எண்ணங்களும் அங்கே செருகப்பட்டு உண்மையான ஆன்மீகம், உண்மையான யூத வழிபாடு, உண்மையான கடவுளுடைய ஆராதனை எல்லாம் அங்கே மாற்றப்படுகிற நிலை. எனவே தான் அவர்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது இருளிலே இருக்கிற ஜனங்கள் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, இதுல மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இந்த நப்தலி செபுலோன் கோத்திரங்கள் வாழ்ந்த இடங்கள் என்பது அது அந்த இடம் தன்னுடைய ஒரு ஆன்மீகத்திலே பலவிதமான மாற்றங்கள், தங்களுக்குள்ளே பல கலப்புகள் எல்லாம் வந்த பொழுது ஏற்கனவே இருந்த கோத்திரத்தார்கள் இவர்களை ஒதுக்கினார்கள். அவர்கள் தங்களை ஒரு பரிசுத்தவான்களாக, தங்களை தூய்மையான மக்களாய் கருதினார். இவர்கள் இனம் கலந்தவர்கள். இவர்கள் ஒரு செகண்ட் கிரேடிலே ஒரு பிரைமரி நிலை இல்லாதவர்களுக்கு 2ஆம் நிலையிலே எண்ணப்பட்டவர்கள்
அதை சார்ந்து வாழ்கிற மக்கள் கருதப்பட்டார்கள். எனவே ஒருபுறம் இவர்களை சார்ந்து மற்றவர்கள் எல்லாம் உயர்ந்த குலம் என்றும், அதிலிருந்து பிரிந்த நிலையில இருக்கிறவர்கள் எல்லாம் தலத்தினமாக அவர்களை ஒரு அண்டர் எஸ்டிமேட்டை தான் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் கடவுள் அவர்களையும் ஒரு அடையாளத்தை கொடுத்து அவர்களுக்கும் வாழ்வு தர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே ஆண்டுடைய ஆவல் அது நிறைவேற்ற வண்ணமாக இங்கே அவர்கள் இருளிலே இருந்தவர்கள், மரண பிரதேசத்தில் வாழ்ந்தவர்கள் என்று இருளின் மக்கள் என்று சொல்லி அறியப்பட்ட நிலையிலே தான் இந்த செபுலோன் நப்தலி மக்கள் வாழ்ந்த அந்த இடங்கள் இருந்தது. எனவே இயேசுவுடைய பணிவாழ்வை பார்க்கிற பொழுது சொந்த மக்கள் தங்களை வெறுத்தார்கள் என்கின்ற வேளையிலே அந்த சொந்த மக்களை விட்டு இயேசு எருசலேமில் இருந்து அவர் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர் இப்படிப்பட்ட இடங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக வருகின்ற பொழுது கலிலேயாவை சார்ந்திருந்த மக்கள், கலிலேயா சார்ந்திருக்கிற இடம் சிவில் நப்தலி கோத்திரத்தால் வாழ்கிற அந்த இடமாக அது அறியப்படுகிற பொழுது இவர்கள் ஒதுக்கப்பட்ட மக்களாக, யூதர்கள் மூலமாய் ஓரங்கட்டப்பட்ட மக்களாக அறியப்பட்டவர்கள் மத்தியிலே வந்து இயேசு தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். தன் சொந்த மக்கள் தன்னை எதிர்த்தாலும் கூட தன் சொந்தமல்லாதவர்கள் அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்திலும் கூட இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்த ஒரு ஆயத்திலும் கடவுளுடைய பணிவாழ்வு என்பது அங்கு தொடர்கிறது. கலிலேயாவை சார்ந்திருந்த மக்கள் எல்லாம் சாதாரண மீன்பிடி தொழிலும் சாதாரண ஏழை எளியவர்களும் வாழ்க்கை நிலைகளிலே அவர்கள் சற்று குறைந்த நிலையிலே தான் அறியப்பட்ட மக்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்வுரிமை கொடுக்கும்படியாக இயேசு அவர்களை நோக்கி வருகின்றார். எனவே இருளில் வாழ்ந்த மக்கள், மரண பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். அவர்கள் மீது ஒளி உதித்தது என்று சொல்லுகின்ற பொழுது அன்பார்ந்தவர்களை தொடர்ந்து இயேசு மனத்திருப்புகின்ற பிரதேசங்களை சொல்லிக்கூட அவர்களை ஆண்டுடைய பணிக்கு என்று சொல்லி அழைக்கின்றார். இயேசுவான தன்னுடைய ஊழியத்திலே தன்னுடைய பணியை தொடங்குகின்ற பொழுது செபுலோன் நப்தலி அந்த கோத்திரத்தார், அவர்களை சார்ந்து இன குழுக்களாய் வாழ்ந்தவர்கள், கலத்தினமாய் வாழ்ந்தவர்கள், எல்லோரோடும் இணைந்து ஒரு நிலையை வாழ்ந்தவர்களை சார்ந்து இயேசு வருகிற பொழுது அங்கிருந்து பிற்படுத்தப்பட்ட நிலையிலே அறியப்பட்ட மக்கள் மத்தியிலே அவர் ஊழியத்தை செய்கின்ற பொழுதும் கூட அங்கிருந்து ஊழியத்திற்கு என்று சொல்லி தன்னை பின்பற்றி வரும்படியாக சீடர்களை ஆண்டவர் அழைக்கின்றதை கூட நாம் இங்கே பார்க்கிறோம். 18ஆம் வசனத்தில் தொடர்ச்சியை பார்க்கிற பொழுது 20ஆம் வசனங்களில் கூட நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் ஊழியத்திற்கு என்று சொல்லி அவர் பேதுரு, அந்திரேயா இவர்களெல்லாம் கடவுளுடைய இறையாட்சியின் பணிக்கென்று சொல்லி அவர் அழைப்பதை பார்க்கின்றோம். ஓரமிட்டப்பட்ட மக்களோடு தன்னை உறவாடி அவர்களுக்கு வாழ்வினை கொடுத்து இவர்களை எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக தெரிந்து கொள்ளுகிற நிலையிலே கூட இவர்களுக்கு ஆண்டவர் உரிமை கொடுத்து அவருடைய சீடர்கள் இருக்கிற அந்தஸ்தை ஆண்டவர் கொடுக்கும் நிலையை கூட நாம் இங்கே பார்த்து அதை நாம் இங்கே வாசிக்கவில்லை. ஆனால் எவர்கள் இருளாயிருந்தார்களோ அவர்களை வெளிச்சமாக, நீங்கள் உலகத்திற்கு ஒளி என்று சொல்லி, அவர்களுக்கு நீங்கள் உலகத்திற்கு உப்பு என்று சொல்லி பிறருடைய வாழ்க்கை சுவை மிகுந்ததாய் மாற்றும்படியாக, பிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக இருளில் வாழ்ந்து கொண்ட மக்களை ஆண்டவர் சேர்த்துக் கொண்டு பிற மக்களுக்கு ஒளியாக, வெளிச்சமாக, உப்பாக ஆண்டவர் மாற்று நிலையில் கூட சீடத்து வாழ்வுக்கு என்று சொல்லி அவரை அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, அங்கே இருந்த மக்கள் அவர்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லி அநேகருடைய சகல வியாதிகளையும் சகல நோய்களை ஆண்டவர் அவர் குணமாக்குகின்ற அனுபவங்கள், பல்வேறு பல வியாதியோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், பேய்பிடித்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், சந்திரோகத்தாலே தீவிரவாதத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்த அநேக மக்கள், நோயிலே பாதிக்கப்பட்ட மருத்துவம் கூட பார்க்க முடியாத படிக்கிருந்த மக்கள், தங்கள் வாழ்வுரிமை இழந்திருந்த மக்கள், இப்படிப்பட்ட கஷ்டத்தின் பிடியிலே வாழ்ந்து கொண்ட மக்களுடைய ஏக்கங்களை ஆண்டவர் இங்கே அவருடைய ஏக்கங்களை நிவர்த்தியாக்குகிறார். இவர்கள் மத்தியிலே இயேசுடைய பணி சிறப்பாக இருக்கிறது, சிறப்பாக இருந்தது. அவருடைய பணியினுடைய அவருடைய வல்லமையை இவர்கள் நம்பினார்கள், நம்பி வாழ்க்கையிலே விடுதலையை பெற்றார்கள். உண்மையிலேயே அந்த பிரசனத்திலே இவர்களுக்கு ஆண்டவர் நலமான வாழ்வை கொடுத்து ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மைகளை செய்கிறவராக அவர் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய இறைமக்களை நாமும் கூட ஒரு காலத்திலே நாமும் இருடைய மக்களாக இருந்தோம். மரணத்தின் பிரதேசங்களில் இருந்தோம், மரணத்தின் நிலத்திலே நாம் உட்கார்ந்தோம். என்றால் அருள்வதையுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிஸ்திரியின் மூலமாக நம்மை சதித்திருக்கிறார். இதை நாம் பார்க்கிற
அறிவு இல்லை. நம்ம எல்லோரும் இருளில் தான் இருந்தோம். நாம் படிக்க முடியாது. நாம் கல்வி கற்றால் நம்முடைய காதுகளிலே அவர்கள் அன்னைக்கு உலோகங்களை உரைக்கு காதலை ஊற்றுகிற அனுபவங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இருளில் இருக்கிற மக்கள் ஒருவேளை கல்வி படிப்பில்லாத இருக்கிற மக்கள் ஒருவேளை உயர்ந்த இனமாக இருக்கலாம். அவர்களுக்கு ஒளி கொடுக்கும்படியா நாம் இதை கல்வியை பயின்று கல்வியை பெற்று என்னைக்கும் அறியாமல் இருக்கிற உயர் ஜாதிக மக்களாக இருக்கலாம். அவர்கள் நம்மிடத்தை வந்து பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியா அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பணிகளிலே கற்றுக் கொடுக்கிற பணிகளிலே கடவுள் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற பொழுது இது நாம் இறைவன் மூலமாக இயேசு கிறிஸ்து வாயிலாக மிஸ்ரி மூலமாக நாம் பெற்றிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய முன்னோரால் ஏதோ ஒரு அடிமையிலே ஒரு வேலை வாழ்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு எஜமான்களுக்கு கீழே பணி செய்து கொண்டிருக்கலாம். கடவுள் இன்றைக்கு நம்மை எஜமானாய் மாற்றி பிற மக்களுக்கு வேலைகளை கொடுக்கிற அனுபவத்திலே நாம் வீட்டிலே வேலை செய்கிறவர்கள் கூட அந்த சம்பளத்தை வைத்து ஒரு குடும்பம் வாழும்படியாக ஒருவேளை முன்னாட்களில் இந்த அனுபவங்களை மாற்றி நம்முடைய வீட்டில் ஏதோ ஹவுஸ் மேட் அல்லது வீட்டில் வேலை செய்கிறவர்கள் அவருடைய குடும்பம் நம்ம கொடுக்கிற சம்பாத்தியத்தில் அவர்கள் வாழ்வை கழிக்கும்படியாய் வாழ்வை கொண்டு செல்லும்படியை கடவுள் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது மரண பிரதேசங்கள் மரண நிழல் என்கிற வேளையிலே இயேசுவிலே நாம் பெற்றிருக்கிற அனுபவத்தை இதை பார்க்கிறோம். நம் மீது இருக்கிற மரணம் என்கிற மூடல்கள் எல்லாம் அகலப்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்து உயிர்த்தெழுகிற அனுபவத்திலே மரணம் என்பது நம்மை ஒருபோதும் மேற்கொள்ளவே முடியாது. இன்று நான் மறைத்தாலும் கூட நான் உயிர்த்தெழலே ஆண்டவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரோடு உயிர்த்தெழுகிற அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்கிற வேளை மரணம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளாய் மறைக்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது நம் மீது இருக்கிற மரணம் என்கிற நிழல், மரணம் என்கிற அந்த நிலைகள் எல்லாம் அகற்றப்பட்டு நம் உயிர்ப்பினுடைய பிள்ளைகளாக உயிர்ப்பின் மக்களாக இன்றைக்கு நீங்கள் நானும் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இது கடவுள் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், மறுமையிலும் ஆசிரியர் கடவுள் நமக்கு தருகின்றார். எனவே இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்விலே ஒளியை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் கூட ஆண்டவர் ஒளியை நமக்கு தந்திருக்கின்றார். அவர் நம் மீது வந்திருக்கிறார். அதாவது அவரை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே அவருடைய பணி, அவருடைய ஊழியம், அவருடைய எல்லாமே இந்த பழைய பாட்டில் சொல்லப்பட்ட சம்பவங்களை சார்ந்திருக்கிற பொழுதும் கூட இன்றைக்கு நான் வாசிக்கிட்ட முறையாய் வாசித்த இந்த சங்கீதம் 27 நான் வாசிக்கிட்டோமே, கர்த்தர் என் வெளிச்சம் என் ரட்சிப்பு என்று பார்க்கிறோம். கர்த்தர் என்னுடைய வெளிச்சம் என் ரட்சிப்பு. Lord is my light and my salvation. ஆண்டவர் என்னுடைய ஒரு ரட்சிப்பாக இருக்கின்றார். அப்படி வெளிச்சம் ரட்சிப்பு என்கிற வேளையிலே நம்முடைய வாழ்விலே அவர் வெளிச்சமாக வந்தார், ஒளியை நம்மை வீச செய்தார். அது மட்டுமல்ல, அவர் என் ரட்சிப்பு என்கிற வேளையிலே என்ன ஒரு விடுதலை, ஒரு அடிமையில இருந்து வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு விடுதலை, நம்மை தூக்கி நம்மை நிறுத்துகிற அனுபவங்கள், ஒரு சேற்றில இருந்து நம்மை தூக்கி நிறுத்துகிற அனுபவங்கள், அறியாமல் இருந்து நம்மை தூக்கி நிறுத்தி நாம் இன்றைக்கு பிற மக்களுக்கு பாடங்களை சொல்லுகிற அனுபவத்திலே இருக்கிற அனுபவங்கள் என்று சொல்லுகிற வேண்டிய அன்பாப்பர்களே, ஒருபுறம் உலக பிரகாரமான விடுதலை, மற்றொரு புறம் பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை, பாவத்தில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து ரட்சிப்பின் பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட மக்களாக, இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, உயிர்ப்பின் பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் மாற்றப்பட்டிருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எனவே கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்பு, யாருக்கு நாம் அஞ்ச வேண்டும். எனவே இந்த உலக பிரகாரமான வாழ்வில் கூட அஞ்சாதிருக்கும்படியாக, தைரியமாக இருக்கும்படியாக இந்த கடவுள் நமக்கு உரிமைகளை அவர் நமக்கு கல்வாரியின் வழியாக நம் அனைவருக்கும் ஆண்டவர் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படவே. அது மட்டுமல்ல, கர்த்தரின் ஜீவனுக்கு அரணானவர், என் வாழ்வுக்கு அரணானவர். அப்போ சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கே நான் நடக்க நேர்ந்தாலும் என் தீங்குக்கும் அஞ்சிடேன். அத மரண பள்ளத்தாக்கில் நடக்க நேரிட்டாலும் நான் பொருளாதாரத்துக்கு அஞ்சிடேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
பொழுது கர்த்தரின் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? ஒரு தேசத்திற்கு அரண், ஒரு கோட்டை. இந்த குடும்பத்திற்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு அவர் அரணாக இருக்கிறார். எனவே என் ஜீவனுக்கு அவர் அரணாக இருக்கிறபடினால் நான் யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லுகிற வேளையிலே அன்பானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்விலே வெளிச்சமாக, ரட்சிப்பாக, நம்முடைய ஜீவனுக்கு அவர் ஒரு பாதுகாப்பாக, அடைக்கலமாக, அரணாக அவர் காணப்படுகின்றார். எனவே இப்படிப்பட்ட வாழ்வு தந்திருக்கிற ஆண்டுடைய பிரசனத்திலே வந்திருக்கிற நாம் அனைவரும் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக, பேறு பெற்ற மக்களாக நாம் காணப்படுகின்றோம். இனி நம்மை அந்த காலம் ஒருபோது நம்மை மேற்கொள்ள முடியாது. இனி நம்மை மரணம் இருக்கின்றது நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் மீட்கப்பட்டிருக்கின்ற மக்களாக நாம் இன்றைக்கு காணப்படுகின்றோம். இந்த ஆண்டவருக்குள் இருக்கிற நாம் ஒரு ஆசீர்வாதம், நாம் வாக்கியம் பெற்ற மக்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட நமக்குள்ளாக இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு நிச்சயம், எல்லோருமே ஒரு முகவரி இல்லாத கடவுள் முகவரி கொடுத்தார். இந்த முகவரியற்ற நிலையிலே மீன்பிடிக்கிற மக்களாக இருந்த மீனவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற அனுபவத்தை கடவுள் கொடுத்து, இயேசுடைய ஃபாலோவர்ஸாய் வந்து ஒரு மீன்பிடித்த ஒரு மீனவர் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் பிஷப் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, முதல் ஒரு போப்பின் நிலையிலே, அது மட்டுமல்ல, ஒரு முன்னணியிலே இருக்கிற ஒரு நிலையை உயர்த்தப்பட்ட அனுபவத்தை பார்க்கும் பொழுது, எளியவனை ஆண்டவர் பொழுதிலே இருக்கும் ஆண்டவர் உயரத்திலே வைக்கிறவராக இருக்கிறார். பிரபுக்களோடு அமர செய்கிற ஆண்டவர் சாதாரண நிலையை மீன்பிடித்து வாழ்வை கொண்டு சென்று கொண்டிருந்த பேருடைய வாழ்வு என்பதற்கு நாட்களிலே அவர் இன்றைக்கும் ஒரு முதல் பாப்பரசராக போப்பாண்டவரை போல முதல் நிலையிலே ஆண்டவர் சொன்னார், உன் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். நீ பாறையாகிறாய், நீ பேதுரு என்று சொல்லி அவரை அழைத்து, சீமோன், அவர் பேதுரு என்கிற பெயரை கொடுத்து பாறை, பெட்ராஸ் என்கிற கிரேக்க வார்த்தை அர்த்தம் ராக் என்று சொல்லி பொருள். பாறை, நீ பாறையாகிறாய், உன் மீது சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் அவர் மீது சபையை கட்டும்படியாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக அவர் உயர்த்திய அனுபவத்தில் இருக்கிற பொழுது, இந்த ஆண்டவர் எல்லா அடிமை நிலைகளையும் மாற்றி ஒரு வெளிச்சத்தை நமக்கு தந்து, மரணம் என்ற நிலையை நம்மை இல்லத்தை வாழ்ந்து கொண்ட மக்களுக்கு வெளிச்சத்தை நம்ம கொடுத்து, இன்றைக்கும் ஆண்டவர் அவர் உயிர்ப்பிழந்த இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கின்றார். நாம் கூட இன்னும் அறியாதிருக்கிற மரண பிரதேசங்களிலே, மரண நிழலிலே, அது மட்டுமல்ல, இன்றைக்கு அறியாமை இருளிலே காணப்படுகிற மக்களுக்கு நீங்கள் நானும் தான் வெளிச்சமாக இருக்க வேண்டும், நீங்கள் நானும் தான் ஒளியாக காணப்பட வேண்டும். நாம் அவர்களுக்கு, பிற மக்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் வாழ வேண்டிய ஒரு தலையாய பொறுப்பு என்பது நமக்கு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ளாய் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, ஜீவனின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைய விருப்பத்திலே பவனிகளால் சொல்லுகிற பொழுது நாம் இப்படிப்பட்ட இறை சமூகமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரையிலான வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரால் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் சபைக்கு எழுதுகிறார். சபைக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10 முதல் நாம் பார்க்கின்ற வேளையிலே அதிலே வாசிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் ஒன்றையே பேசவும், பிரிவினைகள் இன்றி ஒரே மனமும் ஒரே கருத்தும் உள்ளவர்களாக இணைக்கப்பட வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரு பெட்டிஷன் போல வைக்கிறார், ஒரு பெட்டிஷன், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமம், அதாவது நம்ம யாருமே சத்தியம் போடக்கூடாது, சத்தியம் விடக்கூடாது என்று சொன்னால், இங்கே ஆண்டவர் இங்கே கொண்டு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்ப என்னது? சத்தியம் தானே. அப்பா பேர், அம்மா பேர் சொல்றோமா? நாமம் என்னது? பெயர், நேம். அதான் நாமம், நேம். சில இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழுக்கு நிறைய மத ஒப்புணர்வுகளிலே நம்ம படித்திருக்கோம். நேம், நாமம் கொடுப்பதற்கு நிறைய வார்த்தைகள் தமிழ் இங்கிலீஷ் நிறைய தொடர்பு உண்டு. எனவே இங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை கேட்கிறோம், அவர் பெயராலே உங்களை கேட்கப்படவில்லை, அவர் ஆணையிலே அவர் பெயரை நான் கேட்கப்படவில்லை. என்ன, நீங்க சகோதர சகோதரிகள், நீங்கள் எல்லாரும்
பவுலடியார் இப்படிப்பட்ட மக்கள் மூலமான குலோபியா என்கிற ஒரு குடும்பம். அவர்கள் ஒரு பவுலுக்கு தோல் சொல்லுகிற காரியம் கிடையாது அப்படின்னு சொல்றது. அதாவது சில கருத்து அங்க இருக்கிற நிலைகள் என்ன என்பதை அறிந்து சொல்லுகிற அவர் நலம் விசாரிக்க அனுபவத்தில் வாழ்ந்த குடும்பம். குலோபியா வீட்டார் என்ன செய்யறாங்க, பவுல் சொல்றாங்க, ஏன்னா கொரிந்து சபையில பிரச்சனை இருக்கு, வாக்குவாதம் இருக்குது, சண்டை இருக்கிறது அறிந்து. எனவே இவர்கள் பிரிவினை என்று ஒற்றுமையை இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வதாக இங்கே சொல்லப்படுகிறது. எனவே அதாவது கடவுள் இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் கடைபிடித்து வாழ வேண்டும், ஒற்றுமை நிலை கொண்டு வாழ வேண்டும் என்று அழைப்பை சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கே தெளிவாக பார்க்கிறோம். சிலர் சொன்னார்களாம், அதாவது நான் அப்பல்லோவை சார்ந்தவர், நான் பவுலை சார்ந்தவர். 12 பார்க்கிறோம், ஒருவன் அப்பல்லோவை சார்ந்தவர் என்றும் வேறொருவர் நான் கேபாவை கேபான யாரு, கேபா யார், பேதுரு. சரி, கேபா. சில நாங்க பவுலை சார்ந்தவர், சொல்லாங்க பேதுரு, கேபாவை சார்ந்து சொல்லி இந்த பிரிவினாக இருக்கிறார், பிரிவில் இருக்கக்கூடாது சொல்லுகிறார். அப்போ அங்கே பார்க்கிறோம், அப்பல்லோ என்பது யார்? அப்பல்லோ என்பது ஒரு சுவிசேஷகர், ஒரு நற்செய்தி பணியாளர், ஒரு மறைபரப்பு பணியை செய்கிற ஒரு நற்செய்தியார் அவர் அப்பல்லோ. அப்ப சிலர் செய்றாங்க, ஒரு சபையில ஊழியர் நிறைய பேர் உண்டு. இப்ப நம்ம சபையில பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் பழைய அந்த பாஸ்டர் சார்ந்த அந்த வேலை இருப்பாங்க, பழைய பாஸ்டர் ஞாபகம் இருப்பாங்க, ஒருவேளை ரொம்ப வருஷம் ஓடு கூட பணி செய்வது அவள் செய்ய தியாகம் அந்த நினைப்பு நம்ம இருப்பாங்க. புதிய பாஸ்டர் நம்ம கண்ணு தெரியாது, புதிய பாஸ்டர் சீக்கிரம் மனசுல வளர்க்கும் அந்த நினைப்பு வராது, பழைய பாஸ்டர் நினைச்சு கொண்டே இருக்கு. அவர்கள் செய்த ஊழியம். அப்ப சில பேர் அப்பல்லோ செய்த ஊழியர்ல ஒரு சபையில் அதிகம் இருந்தபடினாலே அவங்க அப்பல்லோ சார்ந்ததோடு இருந்தார்கள். அந்த அப்பல்லோவோடு கூட தொடர்பு இருந்தது, அவர் பேசுவார்கள், ஒரு போது சென்றாலும் கூட செல்ல செய்வார்கள். அந்த பழைய பாஸ்டர் பேசுவார்கள் கூட. பழைய மிகப்பெரிய மனக்கரை சபையில இன்னைக்கு கூட தொடர்பு இருக்கிற சபை மக்கள் நிறைய பேர் உண்டு, சரியா? ஆனால் சபையில தலையிட மாட்டேன், அதனால தெரிஞ்சு கூட பாசிட்டிவா இருக்குது, நீங்க இந்த மாதிரி இல்லை. நிறைய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா சில குறைகள் இப்போ ஏதோ பாச பரவாயில்ல, இடைப்பட்டதான் இது மாதிரி நம்ம சொல்லுவாங்க. எனவே குலோபியா வீட்டார் அறிந்த வண்ணமாக கொரிந்து சபையில் இருக்கிற போது சில பிரிவினைகள், வாக்குவாதங்களை கண்டு அவர் மனம் உடைந்துதான் இல்லை, நீங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எழுதுகிறாங்க. எனவே பவுலை சார்ந்த சிலர் இருந்தார்கள், அப்போ சில கேபாவை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த பிரிவினைகள் வேண்டாம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பு பாடுபட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்று சபையாக இருக்க நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். பவுலை சார்ந்தவர் எந்த பிரிவினைகள் வேண்டாம், போதகரை சார்ந்த ஊழியை சார்ந்திருக்கிற பிரிவினை வேண்டாம். நாம் எல்லாரும் ஒரு மனமாக ஒற்றுமையோடு, பிரிவினை இன்றி, நாம் கருத்து வேறுபாடு இன்றி ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்கின்ற அனுபவத்தை விரும்புகிற வண்ணமாக பவுலார் சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்னைக்கு நாம் அனைவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாம் அனைவரும் ஒன்றுதான். நம் எல்லோருமே மரணத்தின் இருளிலே, மரண பிரதேசங்களிலே, மரண நிழலிலே இருந்தலாம் நம்மை வெளிச்சு நம்மை சந்தித்திருக்கிறது. மீட்கப்பட்டிருக்கிற மக்களாக, மீட்கப்பட்ட நாம் அனைவரும் ஒன்றாக, ஒருமனமாக, ஒற்றுமையை பேடி பாதுகாக்கிற மக்களாக ஒருமனதோடு நாம் இருக்கும்படியை கடவுளின் அழைப்பு திருச்சபையாக நமக்கு ஆண்டவர் கிடைக்கின்றார். நம்முடைய இறைமக்களாகினால் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை சமூகமாக வாழ்ந்து எல்லோரும் வெளிச்சத்தை தாங்கினவர்களாக, பிற மக்கள் வெளிச்சமாக, ஒளியாக, பிற மக்கள் வாழ்ந்து வருகின்ற கருவிகளாக வாழ்ந்து இறையாட்சி பணிகளை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அனுபவத்தை நிறைவோடு ஆற்ற கடவுள் வாக்கின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மீதான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் இறைவாக்கை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து 49வது பக்கம் இருக்கின்ற வேத கீதத்தை நம் அனைவரும் இணைந்து நாம் போறோம்.
கடவுளின் கிருபையால் கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி பல்வேறு தேர்வு மையங்களில் வைத்து ஓய்வு நாட்களில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் சபைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பரிசு பெறுவதற்கான விவரம் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் சபை சங்க ஓய்வு நாள் பள்ளி ஆண்டு விழா 26/1/2026 திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு நாகர்கோவில் கர்வாரி திருச்சபை வைத்து சபை சங்க தலைவர் திரு ஆர் சத்யநாதன் அவர்கள் தலைமையில் சபை சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் ஈஸ்வருசா பொறுப்பாளர் முன்னிலையில் நடைபெற உள்ளது. ஆகவே பரிசு பெறுகின்ற ஓய்வு நாள் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் போதகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவன் கிறிஸ்துவுக்குள் அருள் திரு டேவிட் தவிர இயக்குனர் ஓய்வு நாள் பள்ளி. அதாவது நமது சபையில் இருந்து சீனியர் ஸ்டாண்டர்டில் சுந்தர் சிங் அவர்கள் 2ஆம் பரிசு பெற்றிருக்கிறார். நம்ம சினடி லெவல்ல சுந்தர் சிங் வந்து சீனியர் லெவல்ல 2வது பரிசு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நமது சபையின் சார்பில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது பரிசு. அதனால் நாளைக்கு வந்து அவங்க போய் அந்த பரிசு வழங்கும் விழாவில் அந்த பரிசுகள் கொடுக்க வேண்டி தெரிவிக்கிறேன். கடந்த வார காணிக்கைகள்: ஞாயிறு ஆராதனை காணிக்கை 2390 ரூபாய், மாத காணிக்கை 8550, பிறந்த நாள் காணிக்கை 500, சுதந்திர காணிக்கை 200, ஏல காணிக்கை 200 ரூபாய், மொத்தம் 11,740 ரூபாய். நாம் அனைவரும் இணைந்து காணிக்கை அர்ப்பண பாடலாக அனைவரும் சேர்ந்து 306வது கீர்த்தனை பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். 306வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். கத்தரிக்கட்டு காணிக்கையை பெற்றுக்கொள்ளலாம். சிங்கார
கண்களை மூடி நாம் செபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக மறுபடியுமாக நன்றி செலுத்துகின்றோம். 1000 நாளை பார்க்கிலும் உங்களுடைய பிரதமரை செல்லுகிற ஒரே நாள் நல்லது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோமே. ஆண்டவரே, இது எங்கள் வாழ்விலே கொடுக்கின்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டு பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட நிறைவாக இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க நாங்கள் பிற மக்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களை வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் தேசத்திற்காக, தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, ஆண்டவரே, எங்களுடைய பாரத பிரதமருக்காக, குடியரசுத் தலைவருக்காக, எங்களது தமிழகத்துடைய முதலமைச்சருக்காக, எல்லா நிறுவனம் துறைகள் சார்ந்திருக்கின்ற அமைச்சர்களுக்காக, எல்லா துறைகளுக்காக, எல்லா பணி செய்கின்ற அதிகாரிகளுக்காக, கடைநிலையில் இருக்கின்ற பணியாளர் இருக்கின்ற எல்லா மக்களுக்காக, அதே போலவே ஆண்டவரை தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, தேசத்திலே சமாதானம் உள்ளவர் ஆண்டவர் கருவை கருவினாக நீர் விரும்புகின்ற சித்தத்தை எங்கள் தேசத்திலே ஆண்டவர் நிறைவேற்றி தர நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்றோம். தேசத்தில் இருக்கின்ற அநேக மக்கள் ஆதரவற்ற குழந்தைகளாக, பெற்றோர் மூலமாக கைவிடப்பட்டிருக்கின்ற அநேக பிள்ளைகள் மூலமாக கைவிடப்பட்டிருக்கின்ற வயது முதிர்ந்த பெற்றோர்கள், இதமாக ஆண்டவரே அநேக நிலையிலே வாழ்வின் நிலைகளை இழந்திருக்கின்ற மக்கள், கடன்களிலே அதிகமாய் பிரச்சனைப்பட்டு பாதிக்கப்பட்டு குடும்பங்களின் வாழ்வை நிறைவு செய்து விடலாம் என்று சொல்லுகிற நிலையோடு கூட கடன் வாரியோடு வாழுகிற மக்கள், நோயின் பிடிகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அநேக மக்கள், மருத்துவமனைகளிலே இல்லங்களில் அநேகர் பலவீனத்தோடு இருக்கின்ற மக்கள் உள்ள ஆண்டவரை, இதோ அவர்களை விசாரிக்க கூட ஆள் இல்லாத இருக்கின்ற அநேக நோயாளர்கள் உள்ள ஆண்டவரை, இவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அதுபோலவே ஆண்டவரை, இன்னும் கைப்பண்களாக இருக்கின்றவர்கள், கணவன் இழந்திருக்கிறவர்கள் அல்லது மனைவி இழந்திருக்கிறவர்கள், இன்னுமாக ஆண்டவரை தன் வாழ்விலே கசத்தோடு வாழுகிற அவருடைய வாழ்வை ஆண்டவர் பொருட்படுத்து அவர்கள் வாழ்வுக்கு வேண்டிய சமாதானத்தை, அவர்கள் வாழ்வுக்கு வேண்டிய மன அமைதியை ஆண்டவர் கொடுக்கும்படியாக இந்த வேளையிலே மன்றாடுகிறோம். ஆண்டவரை, இந்த வேளையிலும் உலக நாடுகளுக்கிடையே நல்ல ஒற்றுமைக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அகில உலக நாடுகளுக்கிடையே நல்ல ஒற்றுமைகள் காணப்படட்டும். ஆண்டவரை, அநேக பிரச்சனைகள், அநேக பூசல்கள் வருவதை போல நாங்கள் என்றைக்கும் அநேக நிலைகள் நாங்கள் செய்திகள் மூலமாக பார்க்கின்றோம். ஒரு நாடு ஏழு நாடு மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும்படியாக இருக்கின்ற அனுபவங்கள் மாறட்டும். ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் சிட்டியாக காணப்பட, நல்ல சமாதான உடன்படிக்கை காணப்படத்தக்கதாக கடவுளுடைய தேசங்களிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். அதுபோலவே எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக வருகின்றோம். எங்களுடைய இயற்கைக்காக ஜெபிக்கிறோம். 3 மறை மாவட்டங்களுக்காக வருகின்றோம். கண்காணி இறையில் கருவிக்காக, அருமையான போதக மாணவர்களுக்காக,
இதுமாக பேராசிரியர்களுக்காக, முதல்வருக்காக, எல்லா பள்ளிக்கூடங்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, மாணவ செல்வங்களுக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம். அதுபோலவே திருச்சபையுடைய எல்லா போதகர்களுக்காக, ஓய்வு பெற்றிருக்கின்ற போதகர்களுக்காக, ஓய்வு பெற்றிருக்கின்ற ஆசிரியர்களுக்காக, இதுமால் பணி நிறைவு செய்து வாழுகின்ற எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக, இதுமால் ஒவ்வொருவருடைய வாழ்விலுடைய பணி நிறைவு காலங்கள் கடவுளுக்குள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்வு என்பது ஆண்டவருடையதாக இருக்கட்டும். ஆண்டை திருப்பணியிலே நாம் உற்சாகமாய் பங்கு பெறவும், ஊழியத்தினுடைய படிநிலைகளை கண்டுணர்ந்து நாம் இன்னும் முன்னோக்கி செல்லவும் கடவுள் எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இதுமாக இந்த நேரத்திலே